1 crore கிரியேட் பண்ணுறது பெரிய கஷ்டம்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. 1 crore ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். ஒன்று பேஷன்ஸாக இருக்கணும், 2 ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், இன்னொன்று லாங் டேர்மாக திங்க் பண்ணணும். இந்த 3 அப்ரோச் மட்டும். நார்மலாக 15x5 அப்படின்னு யாருக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனால 75 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா 15x5 100ன்னு சொல்லுவேன். அது எப்படின்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒரு 1 lakh இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், 5 year அது ஒரு 15% ரிட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 5 year கழித்து பார்த்தீங்கன்னா அது 2 lakh ஆகிட்டு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டெய்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், குவார்ட்டர்லி பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம். இப்போ நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், எவ்ரிடே நான் இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா எவ்ரிடே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்குது, பெஸ்ட்டாக கேப்சர் ஆகும் அப்படின்னா இன்னும் மந்த் பார்த்தீங்கன்னா 4 weeks இருக்குது, ஒரு வீக்கில் 5 days இருக்குது. அப்போ நீங்கள் எவ்ரி டே 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பர் மந்த் 10,000 இன்வெஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஐபினா என்ன, எஸ்ஐபியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எஸ்ஐபியில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆராத்யா ஃபின்சர்வ் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் பார்ட்னர் எல் வெங்கடேஷன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என்னோட பேர் வந்து எல் வெங்கடேஷன். நான் ஆராத்யா ஃபின்சர்வ் அப்படின்ற ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் பார்ட்னர். எனக்கு வந்து ஓவராலாக 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 3 பெரிய கார்ப்பரேட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுன்ற 3 கார்ப்பரேட்டில் என்னோட லாஸ்ட்டு 20 yearsோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நான் லாஸ்ட்டு 2 yearsஆக என்னோடய கம்பெனியை நான் லான்ச் பண்ணி நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய கம்பெனியில் இப்போது கரண்ட்டாக ஒரு 200 clients வித் 100 crore ஏயும் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். சார், எஸ்ஐபினா என்னது சார்? எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. நான் ஏன் இதை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எஸ்ஐபி டிஃப்ரெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்ஐபியை பற்றி நிறைய அவேர்னஸ், நிறைய வீடியோஸ் வந்து டிஜிட்டல் மீடியாவில் வர்றதுனால. இப்போ எஸ்ஐபின்றது என்னென்னா, சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணும். எஸ்ஐபி வந்து நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் வந்து அது ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றப்போ கிளைண்ட்டோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கும்னா, எப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்ததுன்னா பிரேக் பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக பிரேக் பண்ணி எடுத்து அவங்களோட நீடுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு ஃபினான்ஷியல் கோல்ன்றப்போ அதை லாங் டேர்ம் கிளைண்ட்டை ரன் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் ரன் எஸ்ஐபியோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் டேர்மில் அதை ரன் பண்ணணும். ஒரு 5 year 10 year ரன் பண்ணிங்கன்னா தான் அதோட ஃபுல்லஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் ரீசெண்டாக ஆர்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 year அதை நீங்கள் இன்வெஸ்ட் கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 12 lakh காஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. அது ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்டில் க்ரோ ஆச்சுன்னா கிளைண்ட் வந்து ஒரு 17 lakh அக்யூமுலேட் பண்ணுவாங்க. நிறைய எல்ஐசியில் பாலிசிஸ் கிளைண்ட் போடுவாங்க, 10 year 15 yearன்னு பண்ணுவாங்க. இன்பிட்வீனில் என்ன ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் பிரேக் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபினான்ஷியல் கோல். அதை வந்து ஒரு கிட்ஸோட எஜுகேஷன், ஒரு கிட்ஸோட மேரேஜ், ஒரு ரிட்டையர்மெண்ட்டோட லிங்க் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் எஸ்ஐபியும் அதே மாதிரி கிளைண்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் கோலாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கிளைண்ட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். எப்படின்னா, இப்போ அதே மாதிரி ஒரு 10,000 ஆர்டிக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி கிளைண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாங் டேர்மில் ரன் பண்ணுறாங்க, 10 year ரன் பண்ணுறாங்கன்னா ஒரு 12% அது க்ரோ ஆச்சுன்னா 12% க்ரோ ஆகுமான்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், லாஸ்ட்டு 10 year 15 year யாரெல்லாம் எஸ்ஐபி மந்த்லி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 12% க்ரோ ஆகிருக்கு. நார்மலான இண்டெக்ஸ் ஃபண்டே 10 to 12% க்ரோ ஆகிருக்கு. அப்படி க்ரோ ஆகுனா நீங்கள் அதே 12 lakh வந்து பார்த்தீங்கன்னா 22 lakh வெல்த் கிளைண்ட்டுக்கு கிரியேட் பண்ணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். எஸ்ஐபின்னா 2 விஷயம், மெயினான விஷயம். கிளைண்ட் என்ன பண்ணணும்னா பேஷண்ட்டாக இருக்கணும், லாங் டேர்மில் அதை கண்டினியூ பண்ணணும். பேஷன்ஸுன்றது இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய அட்வென்ட் ஆஃப் டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 yearக்கு அப்புறமே அது க்ரோ ஆயிருக்கா, 2 yearக்கு அப்புறம் அது க்ரோ ஆயிருக்கான்னு பார்க்குறாங்க. பட் இந்த அப்ஸ் அண்ட் டவுனில் என்ன ஆகுனா, கொஞ்சம் ஒரு டைம் ரிட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு டைம் கிரியேட் பண்ணியிருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேக் பண்ணிவிட்டு வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் இருக்கிறப்போ ஆக்சுவலாக அப்ஸ் அண்ட் டவுன் வந்து விச் இஸ் அ பெஸ்ட் ஃபார் எஸ்ஐபி. ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப நீங்கள் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, திருப்பி மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலையும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களோட பெஸ்ட் எக்ஸ்பர்டைஸை வந்து இந்த மேனேஜிங், இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஐஎம் ஐஐடியில் படிச்சிருப்பாங்க, ஃபாரினில் பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் டெக்னிக்கல் பர்சன்.
எப்போ ஒரு கம்பெனியை வாங்கணும், எப்போ ஒரு கம்பெனியை விற்கணும், எப்போ ஒரு கம்பெனியோட அலோகேஷனை ட்ரிம் பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிளைண்ட்டு கொடுக்கும் ஒரு லாங் டேர்மில் அதை கொண்டு போகிறப்போ. இந்த பேஷன்ஸ்ன்னு நான் சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 இயர் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2 இயருக்கு அப்புறம் 2,40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அது மாதிரி பண்ணவே கூடாது. எவ்ரி இயர் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றத பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட்கம்மை நீங்கள் இமிடியேட்டாக பார்க்கவே கூடாது. நீங்கள் ஒரு எல்ஐசி பாலிசிலையோ ஒரு ஆர்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, எவ்ரி மந்த் அதை போய் பார்க்கவே மாட்டீங்க. ஒரு டைம் இருக்கும், அந்த டைமில் போயிட்டு ஃபண்டை பே பண்ணிட்டு வந்துடுவீங்க. 10 இயர் கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும்ன்றத மைண்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்ரோச்சை நீங்கள் எஸ்ஐபியில் கொண்டு போனீங்க அப்படின்னா லாங் டேர்மில் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நார்மலாக ஒரு பர்செப்ஷன் என்னென்னா, எல்லாரும் இன்டெலெக்சுவலாக இருக்கணும், எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும், எந்த ஒரு ஜாப் பண்ணாலும் அப்படின்னுவாங்க. பட் நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்டிங்கில் பேஷண்ட்டாக இருந்தால் போதும். இன்டெலிஜென்ட்டாக இருக்க தேவையில்லை. இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலே இங்கே வெல்த்தை பெருசாக கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ஃபண்டில் போடலாம், மார்க்கெட் இப்போ இறங்கியிருக்கு, இதில் மாற்றலாம், அதில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணுறப்போ உங்களோட காம்பவுண்டிங் வந்து பிரேக் ஆகிடும். எஸ்ஐபியோட இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதை க்ரோ பண்ண விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதே 10,000 rupees எஸ்ஐபி நான் சொன்னேன், ஒரு 10 இயர் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் 12 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது 12% க்ரோ ஆனால் உங்களுக்கு 22 lakhs வெல்த் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு. நீங்கள் அங்கேருந்து இன்னொரு 10 இயர் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 இயர் கண்டினியூ பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 44 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 60+ lakhsக்கு உங்களுக்கு க்ரோ ஆகிருக்கும் 3 times. இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் இயர் அதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களோட வெல்த் வந்து 2 times 3 times-ஆக க்ரோ ஆகும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 இயருக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 8 இயர்லேயே உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அது ஒன்லி த்ரூ பேஷன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். இது ரெண்டும் இருந்தாலே நீங்கள் ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எஸ்ஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சார்? மியூச்சுவல் ஃபண்டும் எஸ்ஐபியும் டிஃப்ரெண்ட் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. இப்போ 2 பேர் நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். உங்ககிட்ட இன்றைக்கி வந்து ஒரு 2 lakhs இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என்கிட்ட 2 lakhs இல்லை சார், நான் ஒரு சேலரிடு, மந்த்லி என்னால் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த 2 பேருமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்க 2 lakh நீங்கள் வந்து ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒன் டைமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட இருக்க மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. நான் அதனால தான் ஃபஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்னு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து எஸ்ஐபின்றது டிஃப்ரெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டுன்றது டிஃப்ரெண்ட். மியூச்சுவல் ஃபண்டுன்ற ஒரு அம்பர்லா கீழே இருக்கிறது தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்டு கீழே வர்றது தான். அட்வான்டேஜ் பற்றி நீங்கள் கேட்டிங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை ருபி காஸ்ட் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது மியூச்சுவல் ஃபண்டோட அண்டர்லைங் என்னென்னா ஸ்டாக்ஸில் தான் ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ், நிஃப்டி, இந்தியாவோட 2 ப்ராடர் இண்டெக்ஸ். அது எவ்ரி மந்த் எப்படி இருக்குன்னா ஒரு இசிஜி கிராஃப் மாதிரி இப்படி அப்ஸ் அண்ட் டவுனில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க, எவ்ரி மந்த் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு மாதம் மார்க்கெட் கீழே இருக்கும், ஒரு மாதம் மேலே போகும், ஒரு மாதம் கீழே இருக்கும். இப்படி நீங்கள் டவுனில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு அடிஷ்னல் யூனிட்ஸ் கிடைக்கும். திருப்பி மார்க்கெட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு லோயர் யூனிட்ஸ் கிடைக்கும். இது அப்ஸ் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கிறப்போ இந்த காஸ்ட் ஆவரேஜிங் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்கும். நான் லாங் டேர்ம்னு எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஒரு 5 இயர் 10 இயரில் இந்த அப்ஸ் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் ஆவரேஜிங் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். லாஸ்ட்டு இப்போ 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது குளோபல் ஃபேக்டரால். இப்போ என்னென்னா 2 இயருக்கு முன்னாடி யாராவது ஒரு 10,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஈவன் தோ மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டில் ஒரு 5 to 6% நெகட்டிவில் இருந்தாலும் உங்களோட எஸ்ஐபி பாசிட்டிவில் இருக்குது. ஏன்னா இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிங் எஸ்ஐபின்றது ருபி காஸ்ட் ஆவரேஜிங். ரெண்டாவது பெஸ்ட் அட்வான்டேஜிங் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரிய சயின்டிஸ்ட். அவர் வந்து காம்பவுண்டிங் வந்து 8th வண்டர் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். நார்மலாக 15 into 5 அப்படின்னு யாருக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் 75 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா 15 into 5 100ன்னு சொல்லுவேன். அது எப்படின்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஒரு 1 lakh இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். 5 இயர் அது ஒரு 15% ரிட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம்.
5 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 2 லேக் ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் 1 லேக் ஒரு 15,000 ஆட் ஆகும், செகண்ட் இயர் 1,15,000 க்ரோ ஆகும், தேர்ட் இயர் 1,30,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அதுதான் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. இதே மியூச்சுவல் ஃபண்டில் 15%ல் ஒரு 1 லேக் க்ரோ ஆகுதுன்னா 5 இயர் கழிச்சு 2 லேக் ஆகிடும். அந்த ரிமைனிங் 25% எங்கேருந்து வரும்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரும். தி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க்ஸ் இன் தி மியூச்சுவல் ஃபண்ட். இதே நான் 10 இயர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். யாராவது ஒருத்தர் 10,000 ருபீஸ் எஸ்ஐபி 10 இயர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 22 லேக்ஸ் கிரியேட் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 8th இயரில் இப்போ சப்போஸ் அதே 10,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, 8th இயரில் 12% க்ரோ ஆனால் 8 இயரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா 15 லட்சம் தான் அவருக்கு க்ரோ ஆயிருக்கும். அந்த அனதர் 2 வருஷம் அவர் அப்படியே க்ரோ பண்ணியிருந்தாருன்னா அந்த 15 லேக் பிகம் 22 லேக்ஸ். சி காம்பவுண்டிங் எப்போ பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னா த மோர் த டைம் யூ இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட். எவ்வளோ நாள் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்போ காம்பவுண்டிங் இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதுதான் நான் சொன்னேன். 8th இயரில் 15 லேக் இருக்கிற ஃபண்டு 20th அனதர் 2 வருஷம் ஒரு எஸ்ஐபி கண்டினியூ பண்ணியிருந்தால் 22 லேக்காக கிரியேட் ஆகும். அதான் காம்பவுண்டிங் இஸ் த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்பிட்வீனில் பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு கோல் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 இயர் 15 இயர் 20 இயர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு மேஜிக் இருக்குது. என்னென்னா டாப் அப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த 10,000 எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் ஒரு 10% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னா அந்த அவுட்கமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கிளைண்ட் பி இருக்காரு, அவரும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எவ்ரி இயர் அவர் சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10% எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணுறாரு. தட் மீன் ஃபர்ஸ்ட் இயர் 10,000 பண்ணுவார், செகண்ட் இயர் வந்து 11,000 பண்ணுவார், தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 12,100 பண்ணிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதே 10th இயர் நீங்கள் கேட்கலாம், சார் 10% இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரிமெண்டல் கார்பஸ் நான் நிறைய பண்ணுமே. இல்லை, 10th இயர் அப்போ நீங்கள் வெறும் 23,700 தான் நீங்கள் இன்புட் வேல்யூவாக கொடுப்பீங்க. இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முடிகிறப்போ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் 12 லேக் 19 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அடிஷ்னலாக 7 லேக் கார்பஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த 19 லேக் பார்த்தீங்கன்னா 33 லேக்காக க்ரோ ஆகிருக்கும். ஒரு ஸ்மால் அடிஷன். இதனால தான் நீங்கள் என்னென்னா இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை உங்களோட வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜேர்னியில் நீங்கள் பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும். ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த ஜேர்னி வந்து சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கோலை வந்து நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எஸ்ஐபியில் ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஏன்னா டிஜிட்டல் மீடியாவில் நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வருது. இதில் பண்ணுங்கள், ஒரு ஃபண்டு 20% கொடுக்கும், ஒரு ஃபண்டு 15% கொடுக்கும், இந்த மாதிரி நிறைய. ஆனால் ரியாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரியாலிட்டி நீங்கள் பெஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட ஒரு அட்வைசர், ஃபினான்ஷியல் அட்வைசரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். தேர்டு மோஸ்ட் பெஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அன்றைக்கி சேலரி வரலாம், எனக்கு வந்து 15th அன்றைக்கி சேலரி வந்துறான். சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அவங்களோட சேலரியோட இன்டர்வல் வந்து இன்டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் அன்றைக்கி எஸ்ஐபி கிரியேட் பண்ணலாம், 15th அன்றைக்கி பண்ணலாம், ஈவன் 20th அன்றைக்கி பண்ணலாம், 30th அன்றைக்கி பண்ணலாம். ஃப்ளெக்சிபிள் டேட்ஸ் இருக்கும். ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்டிங் மெத்தடை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். டெய்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், குவார்ட்டர்லி பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம். இப்போ நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், எவ்ரிடே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா எவ்ரிடே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்குது, பெஸ்ட்டாக கேப்சர் ஆகும் அப்படின்னா இன்னும் மந்த் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் இருக்குது, ஒரு வீக்கில் 5 டேஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எவ்ரி டே 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பர் மந்த் 10,000 இன்வெஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரிஜிடே கிடையாது, இந்த டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. எனி அமௌண்ட் நீங்கள் 100 ருபீஸ்லேருந்து 1 லேக் வரையும் எஸ்ஐபி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. சம்மப் பண்ணுறப்போ 3 பெஸ்ட் அட்வான்டேஜ் இன் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங், மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் யூ வில் கெட் அ பெஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட்டு. ரெண்டாவது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு, 8th வண்டர் ஆஃப் வேர்ல்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காங்க. மூணாவது பெஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் கண்டிஷன், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எஸ்ஐபினா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பிளான் எடுத்தால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அவங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரியாமல் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அமௌண்ட் வந்து நான் அதான் சொன்னேன்னா ஆஸ் லோ 100 ருபீஸ்லேருந்து பண்ணலாம். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டார்டிங் தான் மேடம் ப்ராப்ளம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் அவங்களோட ஜேர்னி பெட்டராக இருக்கும். எனி அமௌண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சூஸ் பண்ணுறது என்னென்னா, நான் நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸோடு அவங்க போனாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா
நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 44 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. தெர் ஆர் 1500 to 2000 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு இருக்கும், மிட் கேப் ஃபண்ட் இருக்குது, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது, மல்டி கேப் ஃபண்ட் இருக்குது, மல்டி அசெட் ஃபண்ட் இருக்குன்னு இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபண்ட் வந்து ஃபண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபண்ட் ஹவுஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எவ்வளோ நாள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க. இப்போ சில கிளைண்ட் சார் எனக்கு வந்து பெஸ்ட் ரிட்டர்ன் வேணும் சார், நான் எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஃபஸ்ட்டு 2 இயர் ரிட்டனே கொடுக்கலனாலும் அடுத்த 1 இயர் வந்து என்டையர் ரிட்டர்னு திருப்பி கொடுக்கும். ஏன்னா வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அண்டர்லைங் வந்துன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் இருக்கும். அதில் நிறைய ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் ரிவார்ட். சில கிளைண்ட் இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், என்னோட நான் போட்ட பணம் வந்து கீழேயே போகக்கூடாது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட். இப்போ மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி, டெட்டு, சில்வர், கோல்டு இந்த காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. கிளைண்ட்டோட ரிஸ்க் அப்பிடேட், அவங்களோட பேஷன்ஸுக்கு எது சூட் ஆகுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கிளைண்ட்டுக்கு. நிறைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வெப்சைட் எடுத்து பார்ப்பாங்க. இன்றைக்கி நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ஃபண்டு தான் மேலே இருக்கும். நீங்கள் போய் சூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து 16% ரிட்டர்ன். கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐயோ லாஸ்ட் 1 இயர் 16%. பாஸ்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அது வந்து ஒன் ஆஃப் தி க்ரைட்டீரியா ஃபார் சூஸிங். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பாஸ்ட்டை பார்க்கவே கூடாது. பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, அது திருப்பி கிடைக்காது. இங்கிருந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கோல்டு சில்வர் பெரிய ரிட்டர்ன் கொடுத்தது, இன்றைக்கி போய் எல்லாரும் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப யூ நீட் டு பி காஷியஸாக இருக்கணும். ஏன்னா கோல்டு சில்வர் ஆல்ரெடி பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. சில்வர் வந்து ஒரு 150%, கோல்டு வந்து ஒரு 70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எப்போல்லாம் ஒரு அசட் கிளாஸ் பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அப்போ நீங்கள் காஷியஸாக இருக்கணும். அதுக்கு தான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும், உங்களோட ரிஸ்க் அப்பிடேட் என்ன, உங்களோட கேஷ் ஃப்ளோ என்ன, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், எவ்வளோ சேவ் பண்ணால் நீங்கள் இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கைட் பண்ணுறப்போ இந்த கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான ஃபண்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணணும், எவ்ரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஒன்ஸ் இன் 3 months 6 months உங்கள் ஃபண்ட்ஸ் எப்படி மேலே கீழே போயிட்டுருக்கு, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு டெசிஷன்லாம் எடுக்கிறப்போ ஒரு ஏஐயை பார்த்தோ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பார்த்தோ எடுக்கிறதோட ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தரோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 1 crore கிரியேட் பண்ணுறது பெரிய கஷ்டம்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. 1 crore ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஏர்லி, பி பேஷண்ட், திங்க் லாங் டேர்ம். இது 3 விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்டிங் இன் எவ்ரி டே கேன் ஏபிள் டு கிரியேட் அ பிக் வெல்த். இது வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். எஸ், கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் அந்த லாங் டேர்மாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே சார், எஸ்ஐபி பற்றி நல்லா டீட்டெயில்டாக சொன்னதுக்கும் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொன்னதுக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.